இப்போ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது எல்லாத்தினுடைய தொடக்கம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னு சொன்னால் இப்போது வெறுமனே யூடியூபர்ஸ் குற்றம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள மட்டுமே நம்ம குற்றம் சாட்டிட முடியாது. ஏன்னு சொன்னால் இந்த மாதிரி திவ்யா கலர்ச்சியாக இருக்கட்டும், இல்லை திருச்சி சாதனாவாக இருக்கட்டும், இவங்கள மாதிரியான யூடியூபர்ஸோட வீடியோஸை போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே உலுக்கி இருக்கக்கூடிய வகையில் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் திவ்யா கலர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க இருக்கிறாங்க. அவங்க கிட்டே இவங்க சித்ரான்னு சொல்லக்கூடியவங்க பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க, நீ ஏன் இப்போ சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி நாளாந்திர விஷயங்களெல்லாம் வீடியோஸாக போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அவங்க போன விஷயம் என்ன, ஒரு 2 சிறுவர்கள் சித்ரா அவங்களுடைய கார் கிட்ட ஓடி வராங்களாம். ஓடி வந்து கேட்குறாங்களாம், நீங்கள் தானே இப்போ வீட்டுக்குள்ளே திவ்யா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தது அப்படின்னு கேட்குறாங்களாம். அதுக்கு இவங்க ஆமாம் நான் தான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னதுக்கு அந்த 2 சிறுவர்களுமே சொல்கிறாங்களாம், இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இந்த இவங்களுடைய வீடியோஸ் கூட இருக்குது. இப்போ திருச்சி சாதனான்னு இருக்காங்கன்னு சொன்னால் அவங்களுடைய நியூட் வீடியோ அந்த ஃபோனில் வச்சுருந்துருக்குறாங்க. ஃபாரின்ல இருந்து ஒரு வைரஸை அவங்க இம்போர்ட் பண்ணுறாங்க. அங்கேருந்து வைரஸை வாங்கி அதை யாருக்கு டார்கெட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. யார் யாருன்னு சொன்னால் அரவிந்த் அப்படின்னு சொல்லக்கூடியவர், கார்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியவர், திவ்யா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, 4ஆவதா ஒருத்தரை காவல்துறை அதிகாரிகள் கைது பண்ணுறாங்க. அது யாருன்னு பார்த்தா செல்ஃப் டியூன் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ சமீப காலமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய நியூஸஸ் வருது. அதாவது யூடியூபர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ் இவங்கெல்லாம் வந்துட்டு நிறைய தவறுகள் செஞ்சாங்க, அவங்க மேலே கேஸ் கொடுத்தாங்க, இதெல்லாம் வந்துட்டு ஒரு சைடு போயிட்டுருக்கு. இதனால் வந்துட்டு ஏன் இதெல்லாம் வந்து இவ்வளோ ரீசன்ட் டேஸில் அதிகமாக பார்க்கப்படுது, அதிகமாக இது வந்து ஒரு இதை கேஸாகவும் இல்லைனாலும் இது வந்து போய் கேட்கும்போது இதெல்லாம் வந்து சாதாரணம் தானே, இதெல்லாம் வந்துட்டு எனக்கு காசு கொடுத்தாங்க நான் பண்ணேன், இப்படியெல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் இதனால் பாதிக்கப்படுற மக்களும் சரி, குழந்தைங்களும் சரி, முன்னாடியெல்லாம் தப்புன்னு பண்ணுறது வந்து வெளியே போய் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தப்புகள் வந்து வீட்டுக்குள்ளேயே வந்துடுச்சு அப்படின்னும் போது இதிலேருந்து எப்படி நம்ம வந்து பாதுகாக்கிறது? இது நிறைய வந்து குழந்தைங்களுக்கும் மன ரீதியான பாதிப்புகளை கொடுக்குது. சமீப காலமாக நிறைய குழந்தைங்க வந்து அடிக்ஷனில் வந்து கவுன்சிலிங்க்கு நிறைய வராங்க. ஆனால் இதை வந்து எப்படி நம்ம தடுக்கலாம்? இப்போது குழந்தைங்களுக்கு வீட்டுக்குள்ளே வராமல் இந்த ஆன்லைன் விஷயங்கள், இந்த இன்ஸ்டாகிராம்ஸில் சில விதிமுறைகள் ஏதாவது கொண்டு வர முடியுமா? இதில் ஏதாவது லீகல் இஷ்யூஸ் இருக்கா? லீகலாக ஏதாவது சொல்யூஷன்ஸ் இருக்கா? எப்படி இதெல்லாம் அணுகலாம் அப்படின்றத வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக நம்ம கூட லாயர் யாசர் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த கேஸ் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றது. ஏன்னா நான் வந்து ஒரு சைக்காலஜிஸ்டாக எனக்கு பெற்றோர்கள் வந்து பிள்ளைங்க வந்து ஃபோனில் தான், ஏன்னா இந்த கொரோனா டைம்லலாம் நிறைய பேர் இந்த ஃபோன் வந்து அவசியமான ஒரு விஷயமா ஆயிடுச்சு. ஸோ அந்த கொரோனா டைம்லேருந்தே குழந்தைங்க வந்து ஃபோன் அடிக்ஷனுக்கு வந்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி கேஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது குழந்தைங்க வந்து இதை இன்ஸ்டாவில் நிறைய பேர் வந்து வச்சுருக்காங்க. அண்டு குறிப்பிட்ட இந்த 14-16 வயசுக்குள்ளே இருக்கிற பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இன்ஸ்டாகிராமில் அடிக்டடாக இருக்காங்க. இந்த மாதிரி தவறுகளை செஞ்சுட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த திவ்யான்றவங்க வந்துட்டு எனக்கு காசு கொடுத்தாங்க நான் பண்ணேன், காசு கொடுத்தாங்க நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு சமுதாய அக்கறையே இல்லாமல் அவ்வளோ இதுவாக பேசுகிறாங்களே, இவங்களுக்கெல்லாம் எப்படி சார் தண்டனை கொடுக்கல? என்ன மாதிரி இவங்களை வந்து லீகலாக அப்ரோச் பண்ணி நம்ம சமுதாயத்தை இவங்ககிட்ட வந்து காப்பாற்றுறது? இப்போ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது எல்லாத்தினுடைய தொடக்கம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னு சொன்னால் இப்போது வெறுமனே யூடியூபர்ஸ் குற்றம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள மட்டுமே நம்ம குற்றம் சாட்டிட முடியாது. ஏன்னு சொன்னால் அவங்கள ஒரு பெரிய யூடியூபர்ஸாவோ இன்ஃப்ளூயன்சர்ஸாவோ உருவாக்கி விட்டது யாருன்னு சொன்னால் உங்களை மாதிரி என்ன மாதிரி இருக்கக்கூடிய பாமர மக்கள் தான். நிச்சயமா. அப்போ அவங்கள உருவாக்கக்கூடிய இடத்துல நம்ம தான் இருந்துகிட்டு இருக்கோம். அப்போ நம்மளுடைய பக்கமும் இங்கே தப்பு இருக்கு. ஏன்னு சொன்னால் யூடியூப்ல எத்தனையோ திறமைசாலிகள் இருக்கிறாங்க. எத்தனையோ நபர்கள் தங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவை பிற மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க டெக்ல நல்ல ஃப்ளூயண்டா இருக்காங்கன்னா டெக் சம்பந்தமான வீடியோஸும் மக்கள் மத்தியில கொண்டு போறாங்க. இல்ல எனக்கு சட்டம் தான் தெரியும் அப்படின்னு சொன்னா மக்களுக்கு தேவையான சட்டம் பற்றிய வீடியோக்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. இல்லாட்டி உங்களை மாதிரி மருத்துவர்களா இருக்கிறவங்க மக்களுக்கு மருத்துவம் சம்பந்தமா கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவர்களும் இருக்கிறாங்க. அப்ப எத்தனையோ திறமைசாலிகள் இந்த யூடியூப்லயும் இன்ஃப்ளூயன்சர்ஸா இருந்தாலும் கூட மக்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸான உலகத்துல நான் கொஞ்ச நேரம் சிரிக்கணும், கொஞ்ச நேரம் என்னுடைய கவலையெல்லாம் மறந்து நான் வாழணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான யூடியூபர்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி திவ்யா கலர்ச்சியா இருக்கட்டும், இல்ல திருச்சி சாதனாவா இருக்கட்டும், இவங்கள மாதிரியான யூடியூபர்ஸோட வீடியோஸை போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே உலுக்கி இருக்கக்கூடிய வகையில இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திவ்யா கலர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யூடியூப்ல சாதாரணமா வீடியோ போடக்கூடியவங்க, ஒரு ஆபாசத்தை முன்னிறுத்தி, ஆபாசமான வார்த்தைகளை முன்னிறுத்தி, கேட்கறதுக்கு யாரும் பொதுவெளியில பேச முடியாத வார்த்தைகளை முன்னிறுத்தி இதையெல்லாம் பேசி யூடியூப்ல வீடியோஸா போடுறாங்க. இப்ப நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கிற இந்த வீடியோவை எவ்வளவு மக்கள் பார்ப்பாங்கன்னு தெரியாது. நிச்சயமா.
ஆனா அவங்களுடைய வீடியோஸ் நீங்க போய் பாத்தீங்கன்னு சொன்னா 1 மில்லியன் போகுது. அதாவது 10 லட்சம் 20 லட்சம் பேர் பார்க்கக்கூடிய வகையில ஒரு பெரிய ஆட்களா வளர்ந்துருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க தன்னை ஒரு கோமாளிய போல, தனக்கு ஒண்ணுமே தெரியாத அப்பாவிய போல அவங்க வீடியோஸ் போட்டுட்டு இருந்தாலும் இன்னைக்கு அவங்களுடைய ஒட்டுமொத்த முகத்திரையுமே சமூக வலைதளத்தின் மூலமாகவே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய முகத்திரை கிழிக்கப்பட்டிருக்கு. அப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, சமூக ஆர்வலர் சித்ரா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கிட்ட இருந்தா இந்த வரலாறே மொத்தமா தொடங்குது. அப்ப இவங்க யாரு, உண்மையிலேயே இவங்க சமூக ஆர்வலர் தானா அப்படிங்கறத கடைசியா நம்ம பார்ப்போம். அப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இவங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க, மக்கள் பார்வை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. இந்த ஒரு சேனல் மூலியமா 2023 இருந்து 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த 1.5 ஆண்டு காலமா அவங்க யூடியூப்ல வீடியோஸ் போட்டதின் மூலமாக ஒரு 2.5 லட்ச ரூபாய் கிட்ட பணம் அவங்களுடைய யூடியூப் அக்கௌண்ட்டுக்கு வருது. அதாவது AdSense அப்படின்னு சொல்லுவாங்க, யூடியூபர்ஸ்க்கு நல்லா தெரியும். அப்ப அந்த AdSenseல வரக்கூடிய பணத்தை அவங்க வித்ரா பண்ணலாம் அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்துல அவங்களுடைய AdSenseல காமிக்கக்கூடிய அந்த ஒரு அமௌண்ட் அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணவே முடியல. அப்ப எதனால நம்மளுடைய அக்கௌண்ட்ல காசு வரமாட்டேங்குது அப்படின்னு அவங்க பார்க்கும் பொழுது, AdSense அக்கௌண்ட்ல இருந்து காசு அப்படிங்கிறது வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு. அது யாருடைய அக்கௌண்ட் அப்படின்னு செக் பண்ணக்கூடிய நேரத்துல திவ்யா கள்ளச்சின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோட அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு அப்படிங்கறத முதல் கட்டமா கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, நம்மளுடைய பணம் வேற யாருக்கோ போயிருக்கு, வேற யாரும் நம்மளுடைய அக்கௌண்ட் ஹேக் பண்ணி காசை திருடிட்டாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த பணத்தை நம்ம மீட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த திவ்யா கள்ளச்சி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுடைய அட்ரஸ் என்ன அப்படிங்கறத இவங்களுடைய அட்மின் மூலமா சோதனை பண்ணி கண்டுபிடிச்சிட்டு இவங்க ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போகவும் செய்யறாங்க. எதுக்காக போறாங்க? என்னுடைய பணம் உன்னுடைய அக்கௌண்ட்டுக்கு எப்படி வந்தது அப்படிங்கறது கேட்கறதுக்காக போறாங்க. அப்போ போகக்கூடிய நேரத்துல உடனடியா அவங்க வீட்டுக்கு போகக்கூடிய நேரத்துல வீட்டுல திவ்யா கள்ளச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க இருக்கிறாங்க. அவங்க கிட்ட இவங்க சித்ரான்னு சொல்லக்கூடியவங்க பேச ஸ்டார்ட் பண்றாங்க. என்ன சொல்றாங்க, நீ ஏன் இப்போ சோசியல் மீடியாவுல இந்த மாதிரி நாளாந்திர விஷயங்கள் எல்லாம் வீடியோஸா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா அவங்க போன விஷயம் என்ன? காசு கேட்கறதுக்கு. ஆனா போன இடத்துல அவங்க ஒரு சமூக ஆர்வலர் அப்படிங்கறத காட்டிக்கிறதுக்காக போன உடனே அவங்க கேட்கிற விஷயம், சோசியல் மீடியால ஏன் இந்த மாதிரி 18+ கண்டென்ட்ல வீடியோஸ் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற, இதனால சமூகம் எவ்வளவு சீர்கெடுது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க பல விளக்கங்களை கொடுத்துருக்காங்களா. அதுக்கு திவ்யா கள்ளச்சி நான் இப்படிதான் போடுவேன், எனக்கு டிசிஏ தெரியும், எனக்கு ஏடிஜிபியை தெரியும், யாரு வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிப்பேன், என்னெல்லாம் அரெஸ்ட் பண்ணாங்கன்னு சொன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே கொந்தளிக்கும், என்னுடைய ரசிகர்கள் அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இன்வால்வ் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல வார்த்தைகளை அவங்க பேசியிருக்கிறாங்க. உடனே இவளை என்ன சொன்னாலும் திருத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சித்ரான்றவங்க வெளியில கிளம்பி வந்துடுறாங்களாம். வந்துட்டு கார் ஏறக்கூடிய நேரத்துலதான் ஒரு 2 சிறுவர்கள் சித்ரா அவங்களுடைய கார் கிட்ட ஓடி வராங்களாம். ஓடி வந்து கேட்கறாங்களாம், நீங்க தானே இப்போ வீட்டுக்குள்ள திவ்யா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தது அப்படின்னு கேட்கறாங்களாம். அதுக்கு இவங்க ஆமா நான் தான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னதுக்கு அந்த 2 சிறுவர்களுமே சொல்றாங்களாம், இந்த மாதிரி திவ்யாவை எதிர்த்து யாருமே பேச மாட்டாங்களே, நீங்க என்ன இவ்வளவு போல்டா எதிர்க்கிறீங்க, அப்படின்னா உங்ககிட்ட தான் நாங்க இந்த ரகசியங்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இதுதான் ஒரு பெரிய அதிர்ச்சியவே ஏற்படுத்துது. என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி திவ்யா அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் அவங்களுடைய சில நண்பர்களும் இந்த வீட்டுல வச்சு என்ன மாதிரி பல சிறுவர்களை கடத்திட்டு வந்துடுறாங்க, இல்லாட்டி எங்களுக்கு பணத்தை கொடுத்து, இல்லாட்டி எங்களுக்கு பிடித்த விஷயங்களை கொடுத்து எங்களை கடத்திட்டு வந்து இந்த வீட்டுல வச்சு எங்களை நியூடா வீடியோ எடுத்து வாட்ஸ்அப்ல பெரிய பெரிய தொழிலதிபர்களுக்கு வீடியோவை அனுப்புறாங்க. அந்த தொழிலதிபர்கள் யாரை எங்களை சூஸ் பண்றாங்களோ அவங்க கிட்ட எங்களை அனுப்புறாங்க. எங்களை அனுப்புறதின் மூலமாக 50,000 75,000 1 லட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பணம் பறிக்கிறாங்க இப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. உடனே இவங்க என்ன இது, நம்ம ஒரு விஷயத்துக்கு வந்தோம் ஆனா கேட்டது வேற ஒரு விஷயம், இப்ப வேற ஒரு விஷயம் வருது அப்படின்னா இதையும் போய் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு திருப்பி வீட்டுக்குள்ள போய் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கக்கூடிய நேரத்துல அங்க கார்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இருக்காரு. இவர் யாருன்னு சொன்னா, திவ்யா அவங்க வளர்றதுக்கு முக்கியமான ஒரு ஆளா இருந்தது. ஏன்னா திவ்யாவோட வீடியோஸ் நீங்க ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா தெரியும், அவங்க போடக்கூடிய எல்லா வீடியோஸ்லுமே சொல்றதே இந்த கார்த்தி மாமா எங்க இருக்கீங்க, கார்த்தி மாமா ஐ லவ் யூ இப்படிங்கிற மாதிரிதான் வீடியோஸே இருக்கும். அப்ப அந்த கார்த்தின்னு சொல்லக்கூடியவர் அந்த வீட்டுல இருக்கிறாரு. அப்ப சித்ரா போயிட்டு கேட்கறாங்க, இந்த மாதிரி சிறுவர்களை வச்சு நீங்க ஏதோ இல்லீகலான விஷயங்களை செய்றீங்களாமே, இது உண்மையா அப்படின்னு கேட்கும் பொழுது, எனக்கு எதுவும் தெரியாது, எதுவாக இருந்தாலும் திவ்யா கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்ப திவ்யாவை கூப்பிட்டு விசாரிக்கும் பொழுது, அக்காக்கா இந்த மாதிரியான விஷயத்த வெளியில சொல்லிடாதீங்க, நான் இனிமே திருந்தி வாழ்றேன், இந்த தொழிலே விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டிருக்காங்க. இருந்தாலும் இவங்க ஒரு சமூக ஆர்வலர் அப்படிங்கறதுனால இந்த மாதிரியான விஷயங்களை தட்டி கேட்கணுங்கிறனால உடனே உன்னோட போனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு பிடிங்கி பாக்குறாங்களாம். பார்க்கக்கூடிய நேரத்துல பல்வேறு விஷயங்கள் இருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, இங்க இருக்கக்கூடிய சிறுவர்களை கே செக்ஸுக்கு பயன்படுத்துறாங்க. ஒவ்வொரு தொழிலதிபர்கள் கிட்டையுமே இந்த சிறுவர்களை அனுப்புறதின் மூலமாக 1 லட்சம் 2 லட்சம் வாங்கிக்கிறாங்க. பிளஸ் அந்த சிறுவர்களோட அந்த தொழிலதிபர்கள் இருக்கக்கூடிய அந்த வீடியோவையும் எடுத்து திருப்பி நீங்க எங்களுக்கு பணம் கொடுக்கலாட்டி இந்த வீடியோவை நாங்க சோசியல் மீடியால லீக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டியும் அவங்க கிட்ட இருந்து காசு வாங்கியிருக்கிறாங்களாம். அது மட்டும் இல்லாம இந்த சிறுவர்களை எதுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி கே செக்ஸுக்கு பயன்படுத்துறதையும் தாண்டி திருடுறதுக்காக பயன்படுத்துறாங்க. ஒரு கட்டத்துல ஏதாச்சும் ஒரு யூடியூபர்ஸ் ரொம்ப மோசமா இருக்கிறாரு, இவங்களை எதிர்த்து யாராச்சும் ஒரு யூடியூபர்ஸ் பேசுறாரு அப்படின்னு சொன்னா
அவரை கொலை பண்றதுக்காக இந்த சிறுவர்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரிய வருது. அப்போ இது எல்லாத்தையுமே அவங்க பாக்குறாங்க. பார்த்த உடனே பக்கத்துல இருக்கக்கூடிய எஸ்பி ஆபீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய திவ்யான்னு சொல்லக்கூடியவங்க இந்த மாதிரியான இல்லீகல் விஷயங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வாட்ஸ்அப்ல நான் நிறைய விஷயங்களை பார்த்தேன். எந்த அளவுக்குன்னு சொன்னா 200க்கும் மேற்பட்ட ஆபாச வீடியோக்கள் அவங்களுடைய போன்ல இருக்கு. எல்லாருமே யாருன்னு சொன்னா எல்லா வீடியோஸ்லயுமே யார் இருக்கிறாங்கன்னு சொன்னா இந்த வீட்டுல இருக்கக்கூடிய சிறுவர்கள் தான். இவங்களுடைய வீடியோஸ் வச்சிருக்காங்க. இது இல்லாம ஆடியோஸ் வச்சிருக்காங்க. அது இல்லாம இன்னும் சில யூடியூபர்ஸோட பேரையும் சொல்றாங்க. இவங்க யாருன்னு சொன்னா திவ்யா கள்ளச்சி எப்படி வீடியோஸ் போடுறாங்களோ அவங்கள போலவே வீடியோஸ் போடக்கூடிய மற்ற சில யூடியூபர்ஸ் யாருன்னு சொன்னா குறிப்பா ரவுடி பேபி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அதே மாதிரி திருச்சி சாதனா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, இவங்க எல்லாருமே சேர்ந்துதான் இந்த இவங்களுடைய வீடியோஸ் கூட இருக்கு. இப்ப திருச்சி சாதனான்னு இருக்காங்கன்னு சொன்னா அவங்களுடைய நியூட் வீடியோ அந்த போன்ல வச்சிருந்துருக்காங்க. அப்ப இந்த மாதிரியான நபர்களுடைய வீடியோஸ் இருந்திருக்கு. இது இல்லாம இவங்களுக்குள்ள ஒரு வாட்ஸ்அப் குரூப்பையும் அவங்க வச்சிருந்திருக்காங்க. அந்த போன்ல எந்த தொழிலதிபருக்கு எந்த சிறுவன் அனுப்பலாம், இந்த தொழிலதிபர்கிட்ட எவ்வளவு காசு வாங்கலாம் இப்படின்றத வாட்ஸ்அப் கான்வர்சேஷன்ஸுமே அவங்களுடைய வாட்ஸ்அப் போன்ல எல்லாமே இருந்திருக்கு. இது இல்லாம சமீபத்துல ஒருத்தர் அரெஸ்ட் ஆனாரு. உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு மருத்துவரா இருக்கிறனால உங்களுக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. யாருன்னு சொன்னா 2 நாக்குகள் கொண்ட நிலையில டாட்டூ போட்டு வரக்கூடிய கிளைண்ட்ஸுக்குமே அந்த மாதிரி டாட்டூ போட்டு விட்டாருன்னு சொல்லிட்டு அது இல்லீகல்னு சொல்லிட்டு காவல்துறை அதிகாரிகள் கைது பண்ணாங்க. இவரு என்ன வேலை இந்த இடத்துல பண்றாருன்னு சொன்னா சிறுவர்களை எந்தெந்த தொழிலதிபர்களுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு ஏஜென்ட்டை போல இந்த ஒரு வழக்குல செயல்பட்டு இருந்திருக்கிறார். இவரை காவல்துறை அதிகாரிகள் கைது பண்ணி அங்க இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் கமிஷனர் அவருக்கு அறிவுறுத்தல் சொல்லி அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர் அவருக்கு புத்திமதி சொல்லி வெளியில அனுப்பி வச்சாங்க. வரக்கூடிய நேரத்துல கூட எனக்கு இந்த மாதிரி பண்றதெல்லாம் இல்லீகல்னு தெரியாது, நான் தெரியாம பண்ணிட்டேன், இதெல்லாம் அஃபென்ஸ்னே எனக்கு தெரியாது, இனிமே நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு கலெக்டரே அறிவுரை சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு ரொம்ப இன்னசென்ட் மாதிரி தான் பேசியிருந்தாரு. ஆனா இந்த ஒரு வழக்குல ஒரு முக்கிய குற்றவாளியா ஒரு ஏஜென்ட்டாகவே இந்த ஒரு நபர் தான் இருந்திருக்கிறாருன்றதும் சொல்லப்படுது. அப்போ இவங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து காசு எப்படி அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு போச்சு, இந்த விஷயங்கள்லாம் எப்படி தெரியும்? ஏன்னா திவ்யான்றவங்க நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். ஒரு சாதாரண யூடியூபர், ஒண்ணுமே தெரியாது, ஒரு அப்பாவி மாதிரி வீடியோஸ் போடுறவங்க. ஒரு மெச்சூரிட்டி இருக்கிற யாருமே அவங்க போடுற மாதிரியான கண்டென்ட் எடுத்து போடவே மாட்டாங்க. அப்ப இவ்வளவு இம்மெச்சூர்டா இருக்கிறவங்க எப்படி அவங்களுடைய அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய காசை ஹேக் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கு சித்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களே சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஃபாரின்ல இருந்து ஒரு வைரஸை அவங்க இம்போர்ட் பண்றாங்க. அங்க இருந்து வைரஸை வாங்கி அதை யாருக்கு டார்கெட் பண்றாங்களோ அவங்களுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. அந்த வைரஸ் மூலியமா அவங்களுக்கு ஒரு 500-1000 மெசேஜ் வரும். அதுல ஏதாச்சும் ஒரு மெசேஜ் அவங்க கிளிக் பண்ணா கூட டைரக்டா அந்த மெசேஜ் வந்து அவங்களுடைய ஆட்சென்ஸோட அக்கௌண்ட்டை இவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடும். இப்படி ஒவ்வொரு யூடியூபர்ஸையும் டார்கெட் பண்ணி திவ்யாவோட இந்த குரூப் வந்து காசு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல சிறுவர்கள் பாதிக்கப்பட்ட உடனே அந்த மாவட்டத்தினுடைய எஸ்பி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அங்க இருக்கக்கூடிய சைல்டு வெல்ஃபேர் ஆபீசர்ஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த விஷயம் எல்லாத்தையுமே சேர்த்துதான் தமிழ்நாட்டினுடைய டிஜிபியா இருக்கக்கூடிய சங்கர் ஜவால் அவங்கள சந்திச்சு இந்த மாதிரி திவ்யா கள்ளச்சி மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனுவை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு பத்திரிகையாளர் சந்திப்புல தான் இவ்வளவு விஷயத்தையும் சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம கூடுதலா பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா காவல்துறை அதிகாரிகள் இந்த ஒரு விஷயம் வெளியில வந்த உடனே சம்பந்தப்பட்ட ஒரு 4 நபர்களை ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய உமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அரெஸ்ட் பண்றாங்க. யாருன்னு சொன்னா அரவிந்த் அப்படின்னு சொல்லக்கூடியவர், கார்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியவர், திவ்யா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. 4ஆவதா ஒருத்தரை காவல்துறை அதிகாரிகள் கைது பண்றாங்க. அது யாருன்னு பார்த்தா யார் இந்த விஷயங்கள் எல்லாம் வெளியில கொண்டு வந்தாங்களோ, யார் இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நான் தட்டி கேட்பேன் அப்படின்னு சொன்னாங்களோ அந்த சித்ராவையும் காவல்துறை அதிகாரிகள் கைது பண்றாங்க. அப்ப எதுக்காக சித்ராவை கைது பண்ணணும்? அவங்க தானே இவ்வளவு விஷயத்தையும் வெளியில கொண்டு வந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது சித்ராவுக்கும் இந்த குற்றங்கள்ல உடந்தை இருக்கு, இவங்களுக்கும் பங்கு இருக்கு. இந்த விஷயம் எல்லாத்துக்குமே அவங்க வெளியில கொண்டு வந்ததுக்கான ரீசனே திவ்யாவுக்கும் சித்ராவுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய தொழில் போட்டியின் காரணமாக தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த காவல்துறை அதிகாரிகள் விசாரணையில கொண்டு வராங்க. அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா சித்ரா வந்து திவ்யாவுடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நீ திவ்யாவோட சில சிறுவர்களை வச்சுக்கோ, அந்த சிறுவர்கள் திவ்யாவோட நெருக்கமா இருக்கிற மாதிரி எனக்கு வீடியோஸ் எடுத்து கொடு, நான் உனக்கு சில லட்சங்கள் பணத்தை கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அந்த நண்பரும் சிறுவர்களோட திவ்யா நெருக்கமா இருக்கிற மாதிரி வேற வேற இடங்கள்ல தொடக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வீடியோவா எடுத்து இவங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. அப்ப இந்த அளவுக்கு ஒரு கிரைமை செய்யறதுக்கு முகாந்திரமாவே இன்னைக்கு சித்ரா தான் இருந்திருக்காங்க. அதனாலதான் காவல்துறை அதிகாரிகள் அவங்க மேலேயும் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அப்ப இப்போ அவங்க மேல காவல்துறை அதிகாரிகள் என்ன வழக்குகள்லாம் பதிவு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இம்மாரல் டிராபிக் பிரிவென்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இருக்கு. இந்த மாதிரி குழந்தைகளை கடத்திட்டு போய் இந்த மாதிரி செக்ஷுவல் விஷயத்துக்கு யூஸ் பண்றதா இருக்கட்டும், இல்லாட்டி சைல்டு பார்னோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வீடியோஸை ஷூட் பண்ணி சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரியான குற்றங்களுக்காக அந்த செக்ஷன்ஸ் கீழே வழக்கு பதிவு செய்வாங்க.
இம்மாரல் டிராபிக் பிரிவென்ஷன் ஆக்டில செக்ஷன் 4 செக்ஷன் 5 வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய விக்டிம்ஸ் எல்லாருமே யாருன்னு பாத்தீங்கன்னா 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க. அப்போ போக்சோ அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டம் வரும். அப்போ அந்த போக்சோ சட்டத்தினுடைய செக்ஷன் 4, செக்ஷன் 14, செக்ஷன் 15 வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இப்போ புதுசா யூனியன் கவர்மெண்ட் வந்து பாரதிய நியாய சங்கீதா அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. முதல்ல ஐபிசி அப்படிங்கிற ஒரு சட்டம் இருந்துச்சு. இப்போ பிஎன்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டத்துல கூடுதலா அரசாங்கம் என்னெல்லாம் சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொன்னா, குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்கள்ல வன்மையான தண்டனைகள் வழங்கப்படணும், கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செக்ஷன்ல செக்ஷன் 93, 95, 97, 98, 99 இந்த மாதிரியான பிரிவுகளையும் இவங்க மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இது முழுக்க முழுக்க எதனால நடந்திருக்குன்னு சொன்னா, 2 நபர்களுக்கும் இடையில நடக்கக்கூடிய ஒரு தொழில் போட்டியின் காரணமாக தான். அதே மாதிரி இங்க உதயா சுமந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தவங்களும் இருக்கிறாங்க. இவங்களுடைய பேரையுமே அவங்க சித்ரான்றவங்க சொல்லியிருந்தாங்க. அப்ப இந்த ஒரு இன்டர்வியூ வெளில வந்ததுக்கு அப்புறம் இந்த உதயா சுமந்தி என்ன பண்றாங்கன்னா, சென்னையில இருக்கக்கூடிய கமிஷனர் ஆபீஸ்ல போயிட்டு என்னை பத்தி சித்ரா அவங்க இன்டர்வியூல ஒரு 2-3 செகண்ட் பேசி இருக்கிறாங்க, எங்க பேரை குறிப்பிட்டு இருக்கிறாங்க, நான் காசுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபட்டிருக்கேன்னு சொல்றாங்க. பட் இது முழுக்க முழுக்க போய் என்னுடைய கணவர் இறந்து 5 வருஷம் ஆச்சு, நான் இப்ப திருந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், என் மேல இவங்க அபாண்டமா குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா மேல இவங்க டிஃபமேஷன் கேஸையும் ஃபைல் பண்ணிருக்காங்க. ஓகே ஓகே. ஸோ நீங்கள் இதை வந்து ரொம்ப அழகாக என்ன சொல்கிறது விளக்கமாக சொல்லியிருக்கீங்க. பிகாஸ் இந்த அளவுக்கு விளக்கமான டீட்டெயில்ஸ் வந்து தெரியுமான்னு தெரியல. இப்போ நீங்கள் இதெல்லாம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இந்த கொஞ்சம் வந்து ஏழ்மையாக இருக்கிற மக்கள், அந்த பணத்தை வந்து ரொம்ப அதிகமாக சம்பாதிக்கணுன்ற மைண்ட் செட் இருக்கிறவங்க இந்த மாதிரி கொண்டு வராங்க. அப்போது நீங்கள் சொன்ன அந்த சிறுவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த மாதிரி இப்போ இதுவே வந்து ஒரு கேர்ள் சைல்டாக இருந்திருந்தா இதை வந்து வேற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. இப்போ குழந்தைங்கள்னு பார்க்கும்போது பெண் குழந்தையா இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி, பாதுகாப்பே இல்லாத ஒரு சமுதாயத்தில் மக்கள் வந்து குழந்தைங்களை வளர்த்து கொண்டு வரணுன்ற ஒரு இது இருக்கு. இப்போ வந்து ஓரளவுக்கு நீங்க சொன்ன மாதிரி யூடியூபர்ஸ் அப்படின்னும் போது நல்ல விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்கிறோம். இப்போ என்னுடைய சேனல்லே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து மன ரீதியான விஷயங்கள் இப்படிலாம் பேசும்போது என் கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பூமர் ஆண்டி இவங்களுக்கு என்ன தெரியும், இப்படி சொல்றாங்க அப்படி சொல்றாங்கன்னா சொல்றீங்க. இப்போ நீங்க அதான் சொன்னீங்களே, இப்போ நம்ம வீடியோஸே யாரெல்லாம் பார்க்க போறாங்கன்னு தெரியலன்னு. அப்புறம் இந்த மாதிரி மக்களுடைய அட்ராக்ஷன், ஏன்னா ஸ்ட்ரெஸ் லெவல் ஜாஸ்தியாக இருக்குது அண்ட் அதிகமாக ஹார்மோன்ஸ், அதாவது ஹாப்பி ஹார்மோன்ஸ் சொல்லுவாங்க சைக்கலாஜிக்கலாக, அது வந்து ரிலீஸ் ஆகுறதே வந்துட்டு அப்ரிசியேஷன் பண்ணும்போதோ ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ணும்போது. இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு இந்த படித்த பேரண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபோனை கொடுத்தாலும் ஒரு மானிட்டரிங் வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்து அப்படியே சைலண்ட் ஆக்கிடுறாங்க. ஆனால் இதனால் அதிகமாக பாதிக்கப்படுறதே வந்து இந்த படிக்காத பாமர மக்கள், முன்னுக்கு வரணும்னு நினைக்கிற, அதாவது படிச்சிருக்க மாட்டாங்க, பசங்க நல்லபடியாக படித்து முன்னுக்கு வரணும், கஷ்டப்பட்டாவது வந்து கடன் வாங்கி ஃபோன் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அப்போது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இப்படிப்பட்ட இந்த அடுத்த சமுதாயத்தை வந்து எஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. படித்து முன்னுக்கு வரணும், காசு பணம் இருக்கிறவன் அப்பா சம்பாதிச்ச சொத்துல எதையாவது ஒன்று பண்ணிட்டு போயிடுவான், இந்த ஃபாரின் கண்ட்ரிக்கு போவான், படிப்பான், அப்படி போயிடுவான். ஆனால் அடுத்த தலைமுறை இருக்கே ஒன்று, இந்த ட்ரீமோட, அந்த கனவுகளோட, என் பையன் நல்லபடியாக வந்துடணும், அடுத்ததாக அவங்க பொருளாதாரத்தில் மேன்மையாக வரணும்னு நினச்சி கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிற அந்த பேரண்ட்ஸோடைய பசங்க இந்த மாதிரி எஃபெக்ட் ஆகுறாங்க. இதுக்கு எப்படி வந்து தடுக்க முடியும்? லீகலாக வந்து இது வந்து தெரியுது, டெக்னாலஜின்னு வரும்போது ரொம்ப இது வாஸ்ட், இதை கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது. பட் ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் இதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இத்தனை ஏஜ்லேருந்து இத்தனை ஏஜ் வரைக்கும் இந்த நெட்டை யூஸ் பண்ண முடியாதுன்னு ஸ்டாப்லாம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த மாதிரி லீகலாக இப்போ ஒரு பேரண்ட்டுக்கு இந்த பையன் வந்து ஏதோ பார்க்குறான், இல்லை ஏதோ ஒன்று தப்பாக இந்த ஃபோனில் பண்ணுறான்னா ஏதாவது ஒரு லீகலாக ஏதாவது பண்ண முடியுமா இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கோ? இப்போ இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கும். திவ்யாலாம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறது, ஒரு வேலை பார்க்குற பொண்ணு இல்லை, சும்மா யூடியூப்பை வச்சு சம்பாதிக்கணுன்ற. யூடியூப்பில் இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்து இதை ஸ்டாப் பண்ணுறது முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ரிஃபைன் பண்ணுறது, ஃபில்டர் பண்ணுறது, இது இன்னும் சமுதாயத்துக்கு உபயோகமாக இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ண முடியுமா? ஏன்னா அதிகமாக மன அழுத்தங்கள் இதனால் அதிகரிக்கிறது, அடிக்ஷன்ஸ் அதிகரிக்குது, பான் வீடியோஸ் பார்க்கறதுனால க்ரைம் ரேட்ஸ் அதிகமாகுது. ஸோ இதுக்கு உங்களை ஒரு லீகல் ஃபீல்டில் இருக்கிற நீங்கள் என்ன மாதிரி சொல்யூஷன்ஸ் கொடுக்கலாம்? எப்படி இதை வந்து ஸ்டாப் பண்ணலான்னு நினைக்கிறீங்க? இப்போ இதை பொறுத்த வரைக்கும் அதிகமான குற்றங்கள் நடக்கிறதுக்கு பின்னாடி சோஷியல் மீடியா ஒரு முக்கிய இடத்தை பிடிக்குது. இன்ஸ்டாகிராம்ல பார்க்கக்கூடிய விஷயங்கள், சிறுவர்கள் எதை பார்த்து வளர்ந்துட்டு இருக்கிறாங்களோ அதை தான் ஃபியூச்சர்ல வளர்ந்ததுக்கு அப்புறம் செய்யக்கூடியவங்களா மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு எதுலலாம் ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்ஷனா இருக்கிறாங்களோ அது எல்லாமே
எல்லாமே சோஷியல் மீடியால இருந்தும் இல்லாட்டி சினிமாஸ்ல இருந்தும் அவங்க அட்மையர் பண்ணக்கூடிய விஷயத்த தான் இன்னைக்கு அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இந்த இடத்துல பேரண்ட்ஸா இருக்கிறவங்க அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸை முடிஞ்ச அளவுக்கு செல்போன் யூஸ் பண்றதுல இருந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னு சொன்னா செல்போனை பொறுத்த வரைக்கும் இதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில இருக்குன்னா அதை ரெண்டா பிரிக்கலாம். ஒண்ணு கோவிட்க்கு முன்னாடி, இன்னொன்னு கோவிட்க்கு பின்னாடி. கோவிட்க்கு முந்தைய காலங்கள்ல பாத்தீங்கன்னா பெரிய அளவுல செல்போனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இருக்காது. நம்மள மாதிரி சிட்டி சைட்ல இருக்கக்கூடியவங்களுடைய பேரண்ட்ஸ் வேணா பசங்களுக்கு டேப் வாங்கி கொடுக்கறது, மேக்கை வாங்கி கொடுக்கறது, வேலைக்கு போறவங்க தன்னுடைய பசங்க அமைதியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா கொரோனாவுடைய காலத்துக்கு பின்னாடி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிராமங்கள்ல இருக்கக்கூடியவங்க கூட அவங்களுடைய பசங்களுக்கு செல்போன் வாங்கி கொடுத்துருக்காங்க. வயசுல மூத்தவங்களா 40 வயசுல இருக்கிறவங்களை கேட்டீங்கன்னா உங்களுக்கு லாஸ்டா செல்போனை நீங்க எந்த வயசுல வாங்குனீங்க அப்படின்னு கேட்டா, இப்ப உங்களை நான் கேட்கறேன், நீங்க எந்த வயசுல இருந்து செல்போனை யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க? நான் வேலைக்கு போனதுக்கு அப்புறத்துல 23 வயசு இருக்கும். ஒரு 23 வயசுல இருந்து 23-24 வயசுல தான் ஒரு ஆண்ட்ராய்டு போன் அப்படிங்கிறது. ஆண்ட்ராய்டு போன் வாங்கினது 31 வயசு. அப்ப நீங்க ரொம்ப தான் இருந்திருக்கீங்க. இருக்கிற ஜெனரேஷன் பார்க்கும்போது ரொம்ப பின்தங்கி இருக்கீங்க. இப்ப நான் இந்த ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா நான் செல்போன் வாங்கினதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 21 வயசுல வாங்கினேன். காலேஜ் படிக்கிற நேரத்துல வீட்டுல வாங்கி கொடுத்தது. அதுவுமே உங்களை மாதிரி தான். நான் ஃபர்ஸ்ட் கீபேட் மொபைல் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஆண்ட்ராய்டு மொபைலுக்கே வரும். ஆனா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வெறும் 2 வயசுல இருக்கிற குழந்தை, 3 வயசுல இருக்கிற குழந்தை எல்லாம் ஆப்பிள் போனை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னு சொன்னா வீட்டுல கத்திக்கிட்டே இருக்கு, குழந்தைக்கு போனை கொடுத்தா அமைதியா இருந்துரும். ஒரு துணி கடைக்கே பர்ச்சேஸ் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கண் முன்னாடி பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான். அப்பா அம்மா 2 பேரும் ஃப்ரீயா துணி எடுக்கணும் அப்படின்னு சொன்னா எந்த பிள்ளையோட தொல்லை இருக்கக்கூடாதுன்னு சொன்னா அந்த பிள்ளைக்கு ஒரு போனை கொடுத்து ஏதாச்சும் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டோம்னா 2 மணி நேரம் ஆனாலும் சரி பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர வரைக்கும் போன்ல சார்ஜ் இருந்துச்சுன்னா 2 மணி நேரத்துக்கு புள்ள அங்கதான் இருக்கணும் கேரண்டியா சொல்லிட முடியும். அப்ப அந்த அளவுக்கு இன்னைக்கு எல்லாருமே செல்போன் வாங்கி கொடுத்துருக்காங்க. கொரோனாவுடைய காலத்துக்கு பிறகு எல்லாருமே பசங்களுக்கு கல்வியை கொடுக்கணும்ன்றது தந்தைகளுக்கு, பெற்றோர்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஆனா இன்னைக்கு அந்த கல்வியே செல்போன் மூலியமா தான் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்த உடனே எல்லா பசங்களுக்குமே அவங்கவுங்க பேரண்ட்ஸ் வந்து செல்போன் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு அந்த செல்போனை வச்சுக்கிட்டு பசங்க எதெல்லாம் பாக்குறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஏன் இன்னைக்கு நம்மளுடைய சொசைட்டில பெரிய பெரிய இன்ஃபுளுசர்ஸா இருக்கிறவங்க, செலிபிரிட்டியா இருக்கிறவங்க யாருன்னு பாருங்களேன். நீங்களும் நானும் கிடையாது. திவ்யா கள்ளச்சி மாதிரி இருக்கிறவங்களோ இல்லாட்டி ஒரு வாட்டர் மேலான வச்சு வீடியோ போட்டு நான் தான் அடுத்த ரஜினி, நான் தான் அடுத்த விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கிறாரு. அவரை பல நபர்கள் இன்டர்வியூக்கு கூப்பிடுறாங்க, அவரை பல நபர்கள் சீஃப் கெஸ்டா கூப்பிடுறாங்க, அவருக்கு சினிமால ரோல் கொடுக்குறாங்க. அப்போ இங்க திறமையை காமிச்சு வர யாருமே இங்க வெளியில இல்ல. ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் சும்மா சட்டையை தூக்கி விட்டுட்டு தலையை ஆட்டி ஆட்டி வீடியோ போடுறான். இன்னைக்கு அவன் ஒரு செலிபிரிட்டின்னு பல நபர்கள் கூப்பிட்டு அவனை வச்சு இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ யார் இன்னைக்கு சொசைட்டில வளர்ந்துகிட்டு இருக்கிறாங்க, மக்கள் யாரை வளர்த்து விட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்றதையும் பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல திவ்யா கள்ளச்சின்றவங்க ஒரு சாதாரணம் இல்ல, ஒரு MSc மைக்ரோபயாலஜி படிச்சிருக்காங்க, ஒரு வாட்டர் பியூரிஃபையர் கம்பெனில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க மாசம் 1 லட்ச ரூபா வரைக்கும் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இப்படிப்பட்ட பின்புலம் அவங்களுக்கு எதனால வந்ததுன்னு சொன்னா, ஒரு அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு வீடியோ போட்டோம்னு சொன்னா நம்ம பண்ணக்கூடிய எந்த கிரைம்ஸையுமே மக்கள் நம்ப மாட்டாங்க. இப்ப திவ்யா கள்ளச்சி இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கள்ளச்சியோட ஃபாலோவர்ஸ் கிட்ட, சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட போய் சொல்லுங்க, அவளுக்கு இந்த அளவுக்குலாம் அறிவு கிடையாதுங்க, அவ இதெல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க, யாராச்சும் சும்மா அவங்களுடைய வளர்ச்சிக்காக இதை சொல்லியிருப்பாங்கன்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா காவல்துறை அதிகாரிகள் அவங்க மேல போக்சோ அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டத்தை போட்டிருக்காங்கன்னு சொன்னா அதுக்கு பின்னாடி இல்ல என்ன இருக்கு? அவங்களுடைய செல்போன்ல இந்த ஆதாரங்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டதின் அடிப்படையில தானே. அப்போ மக்கள் மேலையும் இங்க ஒரு குற்றம் இருக்குங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அதே நேரம் இங்க சித்ரா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மக்கள் பார்வை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட் வச்சு நடத்துறதா சொல்றாங்க. இன்னைக்கு கூகுள் பண்ணி பாருங்க, மக்கள் பார்வைன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ட்ரஸ்டே இல்ல. அப்ப அவங்களுமே ஒரு போலி அடையாளத்தின் பேர்ல தான் இங்க சுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அப்போ மக்கள் மேலதான் இங்க குற்றம்ல நம்ம சொல்ல முடியும். நீங்க ஆக்சுவலி சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா மக்கள் யாரை வளர்த்து விடுறாங்க, சும்மா அதாவது என்னன்னா ஒரு தனி நபருடைய ஸ்ட்ரெஸ்ஸு, அவங்களுடைய டிப்ரெஷனை சரி பண்ணுறது ஒரு காமெடி சீன்ஸ் அந்த டைமில் பார்ப்பாங்க. இந்த ஆதித்யா டிவி அந்த மாதிரிலாம் தான் உட்காந்து இந்த டிவி பார்க்குறது, ஒரு குடும்பமாக உட்காருவாங்க, ஒரு படத்தை பார்ப்பாங்க, ஒரு காமெடி ஃபேமிலி மூவிஸ்லாம் அப்போ இருக்கும், பார்த்துட்டு அவங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் மக்களுக்குள்ளேயும் அந்த ஃபேமிலிக்குள்ளேயுமே அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத போது இந்த கொரோனா டைமில் ஃபோனுன்ற ஒரு விஷயம் உள்ளே வந்ததுக்கப்புறம் இப்போவும் அந்த ஃபோன் கண்டினியூ தான் ஆகிட்டுருக்கு. நீங்கள் போன வாரம் எனக்கு ஒரு குழந்தை கூட்டிகிட்டு வந்தாங்க, ஃபோன் அடிக்ஷன்னு, அவளால் அதுலேருந்து வெளியே வரவே முடியல. ஸோ இந்த ஃபோனே தேவையில்லையே, எதுக்கு அப்படின்னா, இல்லை ஸ்கூல்லேருந்து மெசேஜ் வருது, ஹோம் ஒர்க்ஸே அதில் தான் வருது அப்படின்னு. நான் என்ன கேட்குறேன்னா, ஆக்சுவலி ஸ்கூல்ஸுமே இதுக்கான ஸ்டெப்பை எடுத்து தான் ஆகணும். அவங்க கொரோனா டைமில் தானே ஃபோனு, ஏன்னா அவங்கள நீங்கள் பார்க்க முடியாது. அப்போது இந்த கையில் ஹோம்ஒர்க் எழுதுகிற அந்த பழக்கம், அதாவது இதுதான் ஹோம்ஒர்க்குன்ட்டு போர்டு பார்த்து நம்ம எழுதுவோம், இவங்களுக்கு எதுக்கு ஃபோன்?
3rd ஸ்டாண்டர்ட் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களுக்கெல்லாம் ஃபோனில் தான் ஹோம்ஒர்க்ஸ் வருது. அப்போது பேரண்ட்ஸோடைய ஃபோனுக்கு அனுப்பலாம், ஆனால் பசங்களுக்குள்ள குரூப் ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க, அந்த குரூப்பில் தான் வரும். ஸோ கண்டிப்பாக என் பையனுக்கும் பொண்ணுக்கும் நான் ஃபோன் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ் உடைய ஃபோக்கஸ் இருந்தாலும் சமுதாயம் நம்ம யாரை பார்த்து யாரை வளர்த்து விடுறோம், திறமையானவங்களை வளர்த்து விட்டிங்கன்னா திறமை இருந்தால் நம்ம வந்து முன்னுக்கு வரலான்ற நம்பிக்கை நீங்கள் சமுதாயத்துக்கு கொடுப்பீங்க. ஆனால் இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா வளர்ந்து வர பசங்களும் இந்த மாதிரி காமெடியாக ஏதாவது ட்ரெண்டிங்காக போட்டால் தான் நம்மளுக்கும் வந்துட்டு அண்டு யூடியூப் வழியாக சம்பாதிச்சிடலாம், படிப்பு எதுக்கு, இந்த மாதிரிலாம் ரொம்ப ஆபத்தான ஒரு மனநிலைக்குள்ளே சொசைட்டி தள்ளப்பட்டிருக்கு. அண்ட் ஸ்கூல்ஸுமே இந்த ஃபோனை ஸ்டாப் பண்ணிட்டா எனக்கு தெரிஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, நாங்கள் ஹோம்ஒர்க்ஸை வந்து ஹோம்ஒர்க் புக்ஸில் எழுதி கொடுப்போம், புக்கில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ஃபோன் யூசேஜே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி கலெக்டிவாக எல்லாருமே இந்த விஷயத்துலேருந்து கொஞ்சமாவது நம்ம சமுதாயத்தை காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் சொன்ன ஒரு அருமையான விஷயம் என்னென்னா, நம்ம யாரை வளர்த்து விடுறோம் அதில் தெளிவாக மக்கள் இருந்துட்டாங்கன்னா நிச்சயமாக நம்மளுடைய அடுத்த சமுதாயத்தை நம்ம ஒரு ஓரளவுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு அடிக்ஷனில் இருந்தோம் அவங்க வந்து வழி தவறி போகாமல் நம்ம பாதுகாத்துக்கலாம். ஏன் அப்படின்னா இதனால் மன ரீதியான பிரச்சனைகளும் நம்ம குழந்தைங்களுக்கு வந்துடக்கூடாது. ஸோ இந்த ஒரு சமுதாய பொறுப்போட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கிறோம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் யாசர். தேங்க்யூ.